தேனியில இருக்க பத்திரகாளிபுரம் ஊர் பேரை பார்த்தீங்களா எவ்வளோ பயங்கரமா இருக்குன்ட்டு. அப்படின்னா இந்த ஊரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வாங்க, இந்த ஊர்ல ஒரு முக்கியமான கோயில் இருக்கு, அந்த கோயிலையும் பார்க்கலாம். நம்ம அப்படியே வந்துட்டு ஊருக்குள்ள என்ட்ரு ஆயாச்சு. ஊருக்குள்ள போன உடனே அப்படியே லாஸ்டா வந்துட்டு அந்த கோவில் தெரிஞ்சிச்சு. என்னப்பா இது ஃபுல்லா வந்துட்டு தகர செட்டு போட்டிருக்காங்கன்ற மாதிரி இருந்துச்சு. பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு அந்த கோவில். நாங்க போனது ஃப்ரைடே, அதனால கொஞ்சம் கோவில் வந்துட்டு கூட்டமா தான் இருந்துச்சு மக்களே. அப்படியே நான் கோவிலுக்குள்ள என்ட்ரு ஆக ஆரம்பிச்சுட்டு போன உடனே வந்துட்டு விநாயகரை தான் பார்த்து சாமி கும்பிட்டு, அப்பனே விநாயகா இந்த வீடியோ வந்துட்டு மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிட்டு வேண்டவும் ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இந்த ஊரை பத்தி நான் சொல்லியே ஆகணும் மக்களே. ஊர் மக்கள்லாம் அவ்வளோ பாசக்காரவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊர் பேரே பார்த்தீங்கன்னா பத்திரகாளிபுரம், அதாவது ஒரு பெண்ணோட பேர்ல தான் இந்த ஊர் பேரே இருக்கு. அவ்வளோ வந்துட்டு இந்த ஊர்ல பெண்கள் எல்லாம் மதிப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல இந்த அம்மன் சொல்றதுதான் வாக்கேவாம். அப்போ பாத்துக்கங்க, பெண்களை சாமியா மதிக்கக்கூடிய ஊரு தாங்க இது. இந்த கோவில என்ன நினைச்சு வேண்டுறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் மக்களே. அப்புறம் இந்த தூரில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் எல்லாம் வந்துட்டு உட்கார வச்சு ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படி இந்த கோயில்ல நம்ம வீரபாண்டி கோவில் திருவிழா 7 நாள் நடக்கும் பாத்தீங்களா. அதே மாதிரி இந்த கோவில் திருவிழாவுமே 7 நாள் நடக்கும் மக்களே. அந்த திருவிழாக்கு இந்த வருஷம் நான் வரலான் இருக்கேன். நீங்க யாரெல்லாம் வரீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம அப்படியே சாமியை கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தாச்சு மக்களே. அப்புறம் இந்த ஊர்ல முக்கியமான இடம் அது இந்த இடம் தான் மக்களே, பூக்குழி இறங்குற இடம் சொன்னாங்க. இந்த இடத்த தான் நம்ம இப்ப பார்க்க வந்திருக்கோம். ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல் இருந்துச்சு, ஒரு பெரிய வேப்ப மரம்லாம் இருந்துச்சு மக்களே. இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் வாங்கி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.